இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்ராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கக்கூடிய ராமம் ராகவும் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா தமிழ்லயே வந்து டப் பண்ணி தமிழ் படமாவும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய உண்மையில ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகனி அவர்கள் தான். ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரியா வந்து வராரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஆண் பையன் வந்து பிறக்கிறாங்க. ஸோ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு நேர்மையா ஒரு அதிகாரியா வந்து இருக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும், அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு எய்ம் வந்து அந்த பையன் வந்து வளர்த்துட்டு வராரு. ஆனா அவருக்கான பையன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு எந்த வேலையும் போகாம ஒரு சோம்பேறித்தனமா அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியில தான் வந்து அந்த பையன் வந்து வளர்ந்து வராப்புல. ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய சைன் வந்து ஒரு ரவுடிக்கு வந்து தேவைப்படுது. ஆனா வந்து அந்த சைன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பையனே வந்து தன்ராஜே வந்து அந்த சைன் எல்லாம் போட்டு கொடுத்து இந்த மாதிரி காரியத்தெல்லாம் முடிச்சு கொடுத்துறாப்புல. ஸோ இது வந்து சமுத்திரகனிக்கு தெரிஞ்சு அவனோட பையனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து பிடிச்சி கொடுக்குறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பையனான தன்ராஜுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கோவம் வருது. அது அந்த கோவம் மட்டும் வராம இன்னொன்னு விஷயமா இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவினுடைய கையெழுத்துக்கு வந்து இவ்வளவு வந்து வேல்யூ இருக்கா, அந்த சீட்டுக்கு வந்து இவ்வளவு வந்து ஒரு மரியாதை இருக்கா, அப்ப வந்து நம்ம அப்பாவே வந்து கொண்டு வரலாம், நம்மளுக்கு இன்சூரன்ஸ் மணி வரும், அவர் இறந்தப்பறம் அவருடைய வேலையை நம்மளுக்கு வரும், அந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் வந்து யோசிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் வந்து அந்த மகன் வந்து தன்னுடைய அப்பாவான சமுத்திரகனியை வந்து கொன்னாரா இல்லையா, அந்த ரவுடிக்கும் இந்த சமுத்திரகனிக்கு என்ன தொடர்பு, இந்த அப்பா மகனுக்கு இடையிலான இந்த பாச போராட்டம் தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. ஆக்சுவலா இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்லாம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சமுத்திரகனி அவர்கள் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த படத்தை ஒன்வேண்டா தன்னுடைய சோல்டர்ல வந்து தூக்கிட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகனி தான். ஆனா இந்த மாதிரி கேரக்டர் வந்து சமுத்திரகனி வந்து ரொம்பவே நல்லா பண்ணுவாரு அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு நேர்மையான அரசு அதிகாரி அப்படின்ற பட்சத்துல நம்ம தமிழ் படங்கள்லயே வந்து நிறைய கேரக்டர் ரைட்டர் படம் அந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து அவர் பார்த்துருக்கோம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டருக்கு வந்தா மட்டும் 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிப்பாரு சமுத்திரகனி. இதுல 1000 ரூபாய்க்கு நடிக்க சொல்லியிருக்காங்க போல, 10 லட்சம் ரூபாய்க்கு நடிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆக்டிங் வந்து இந்த படத்துல வந்து கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகனி இல்ல, சமுத்திரகனி இடத்துல வேற யாராவது அப்பாவை போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிச்சு கூட நீங்க பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கதைக்கு வந்து ஆப்டா வந்து அவர் வந்து பொருந்திருந்தாரு. அதுக்கான ஆக்டிங்கும் வந்து அவர் வந்து கொடுத்திருந்தாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகனாக வரக்கூடிய தன்ராஜ், ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தினோட டைரக்டரும் கூட. இதுக்கு முன்னாடி ஒரு 3 படம் எடுத்திருக்காரு. இதுதான் அவருடைய 4வது படம், தமிழ்லயும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவருடைய ஆக்டிங்கும் வந்து ஒரு மகனா வந்து ஒரு ஊதாரித்தனமான ஒரு மகன் வந்து எப்படி இருப்பானோ, ஸோ அதற்கான ஆக்டிங்குமே வந்து அவர் வந்து பக்காவா வந்து இந்த படத்துல வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த ஒரு பாச போராட்டம் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த படம் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான். சோ இதுக்கு அடுத்தபடியா பாசிட்டிவா என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வல் சீன் வரும்போது வந்து ஒரு நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்கும். சோ இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டிராமால இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு இன்டர்வல் சீன் விடுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரைட்டருக்கு தான் வந்து நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ணி அருமையா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு படமா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து ரொம்ப வளவதன் கேரக்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு 7 கேரக்டர் ஒரு 6 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். சோ அதுக்குள்ளேயே வந்து பிளே பண்ணி அந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம ஆக்டர் 10-15 கதாநாயகி போட்டு டான்ஸ் ஆடுறது ஃபைட் பண்ண அது மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்த படத்துல கிடையாது. நீட்டா ஒரு 7 கதாபாத்திரம் மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து ஒரு எமோஷனலா வந்து ஒரு டிராமா மாதிரி பிளே பண்ணி வந்து ஒரு அருமையான படமா தான் வந்து இந்த படம் வந்திருக்கு. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா அருண் அவர்கள் போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து நல்லாதான் இருந்துச்சு. பாடல்கள் வந்து அவ்வளவா பிடிக்கலனாலும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எமோஷனலா வந்து அந்த சமுத்திரகனிக்கும் அவருடைய மகனான தன்ராஜுக்கும் இடையான அந்த எமோஷனல் இருக்குல்ல, அது வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து கடத்திருந்தாங்க. நல்லா கனெக்ட் ஆச்சு. ஒரு படத்தினுடைய வெற்றி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகணும். சோ அந்த விஷயத்த இந்த படம் வந்து உண்மையிலே வந்து அருமையா பண்ணியிருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா தமிழ்லயே தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சமுத்திரகனி அவர்கள் பேசுற டைலாக் எல்லாமே வந்து தமிழ்ல தான் இருக்கு. ஹரிஷ் உத்தமன் அவர்கள் பேசக்கூடிய எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. அப்படின்னாலும் இந்த படம் வந்து எங்கேயுமே வந்து ஒரு தெலுங்கு பட சாயல் அப்படின்ற மாதிரி வந்து எந்த இடத்துலயுமே வந்து எனக்கு ஃபீல் ஆகல. நீங்க வந்து ஒரு அருந்ததி படம் பாத்திருக்கீங்க, ஒரு பாகுபலி RRR படம்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வேற்றுமொழி படம் அப்படின்ற மாதிரியான கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வரவே வராது. சோ அந்த விஷயத்துல வந்து இது வந்து ஒரு பியூர் தமிழ் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு படமா தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அது மட்டும் கிடையாது, படத்தினுடைய கிளைமேக்ஸ் நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து உங்களை அந்த அளவுக்கு வந்து அட்டாச் ஆகும். உங்களுக்கும் அந்த ஸ்கிரீன்ல நடக்கிற அந்த விஷயத்துக்கு ரெண்டுக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் வந்து அப்படி இருக்கும். நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து தியேட்டர்ல மேக்ஸிமம் அழுகுறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து உருக்கமா வந்து காட்டியிருப்பாங்க. மேக்சிமம் ஒரு சினிமா லவரா இருந்தீங்க, அந்த படத்தை போய் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அழுதுருவீங்க. நான் ரொம்ப வீக் ஹார்ட்டடா அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அழுதுருவீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் வந்து இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான அந்த கிளைமேக்ஸ் கொடுத்தாலும் அது உங்களுக்கு கனெக்ட் ஆனாதான் அந்த படத்துக்கு நீங்க அழுக முடியும். ஆனா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகும்.
அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னப்பா ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்படி இந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த படம் பார்த்து எண்டுல இந்த கிளைமேக்ஸ் முடிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியோட ஒரு அழுகை கலந்த ஒரு கண்களோட தான் இந்த தியேட்டரை விட்டு நீங்க வெளியே விடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விசுவாசம் படத்தோட வெற்றியை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எந்த வரைக்கும் பார்த்தா ஒரு கமர்ஷியல் எலமெண்டா தான் இருக்கும். ஆனா அந்த எண்டுல அந்த 10 நிமிஷத்துல வந்து ஒரு சென்டிமெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆனனாலதான் வந்து அந்த படமே வந்து ஹிட் ஆச்சு. சோ அது மாதிரியான ஒரு படம் தான் வந்து இந்த ராமம் ராகவும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து இந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருக்க வேணாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இப்ப வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் வந்துருச்சு. நிலவுக்கு என் மேல நடிப்பா வந்துச்சு, டிராகன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படங்களோட இந்த படத்தை ரிலீஸ் பண்றது கொஞ்சம் வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நான் போகும்போது தியேட்டர்லாம் ஒன்றும் அவ்வளவா கூட்டம் இல்லை, அதான் வந்து உண்மை. ஆனா அந்த படம் OTT எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தை பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படம் வந்து இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் லோ பட்ஜெட் படம், யாருன்னு தெரியாத ஒரு தெலுங்கு தேட்டர் வந்து படமா எடுத்திருக்காரு அப்படின்றனாலே வந்து இந்த படத்துக்கு யாரும் வரல, அதுதான் வந்து உண்மை. ஆனா படம் OTT ரிலீஸ் ஆன பிறகு பாருங்க படத்துக்கு ரிவ்யூ வந்து பக்காவா இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸா வந்து படத்துக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம் தான் அந்த படம். அப்ப படத்துல வந்து நெகட்டிவே இல்ல, எல்லாமே சூப்பரா அப்படின்னு கேட்டா படத்துல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. அதாவது நீங்க ஒரு லாஜிக்கலா பாத்தீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இது எப்படிப்பா அப்படின்னு தோணும். ஸோ லாஜிக்கே வந்து விட்டுருங்க, இப்போ வர படங்களை லாஜிக்கே வந்து யாரும் பார்க்க முடியாது, பார்த்தா படமே எடுக்க முடியாதுன்னு ஆகி போச்சு. அது ஒண்ணு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி, அந்த பையன் வந்து நல்ல முறையில் வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து தப்பா போறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏன் தப்பா போறான் அப்படின்ற மாதிரியான காரணம் வந்து எங்கேயுமே வந்து காட்டப்படல. ஒரு பிள்ளைய வந்து நீங்க நல்லா வளர்க்குறீங்க, இருந்தாலும் அது வந்து தப்பான முறையில வந்து போயிடுறான், அது வந்து சரியில்லை, சோம்பேறியா இருக்கான், வேலைக்கு போக மாட்டான், ஊதாரித்தனமா இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு பிஹைண்ட் ஒரு ரீசன் இருக்கும்ல, இதனாலதான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரீசன்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச படத்துல வந்து எந்த இடத்துலயுமே வந்து சொல்லப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாம வசனங்கள் வந்து சொல்ல மாட்டேன், வசனங்கள் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சமுத்திரகனி வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, மண்ணு நல்லவா இருக்கு, விதையும் நல்லவா இருக்கு, ஆனா எப்படி வந்து இப்படி வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்பாரு. உண்மையிலே வந்து அவர் அருமையான ஒரு வசனம், நல்லாவே வந்து ரைட்டிங் பண்ணியிருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். எல்லாருமே நீங்க போய் ஃபேமிலியோட போய் பாருங்க. ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பாச போராட்டத்தை அந்த அளவுக்கு வந்து அருமையா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க, கண்டிப்பா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க் எவ்வளவு பாத்தீங்கன்னா 100க்கு 80 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம் தான். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் மட்டும் பாருங்க. எமோஷனலா உங்களுக்கு வந்து படம் நல்லாவே கனெக்ட் ஆகும். ஒரு அப்பா இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் போய் படம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து படம் வந்து கனெக்ட் ஆகும். சரி, ஓகே, இதே மாதிரியான அடுத்த ரொம்ப சந்தர்ப்பம் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.